காவேரி வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுறாள. விஜய் வந்து அங்கே போகலாம், நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால காவேரியும் நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி வீட்டில் எப்பவும் போல் யமுனாவும் அதுக்கப்புறமா வந்து கங்காவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால் காவேரி அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. காவேரி விடாப்படியாக அந்த வீடு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜயை சந்திக்கிற அவங்க தாத்தா பாட்டி வந்து கேட்குறாங்க வளகாப்பை பற்றி. பாட்டி வந்து கேட்குறதால வளகாப்பு நடத்திடலாம், டைம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 7 மாதம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வளகாப்பு நடத்தலாம் அப்படின்ற ஐடியாவில் ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ வந்து தாத்தா பாட்டி சொல்கிறாங்க நல்ல விமர்சையாக நடத்தணுன்றாங்க. இல்லை பாட்டி, காவேரிக்கு வந்து விமர்சையாக நடத்துறதுல விருப்பம் இல்லை, அவளுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யலாம்னு நினைக்கிறேன், சிம்பிளாகவே வச்சுக்கலாம் அப்படின்றாரு. அப்போ நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிடுறேன், நீ வந்து சாரதா குடும்பத்தையும் நீயும் வந்தால் போதும்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. சரின்றாரு. அடுத்து வந்து இந்த மாதிரி சாரதா கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி வீட்டிலே வளகாப்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இதை கேட்டு வந்து சாரதா வந்து ஏன்பா அப்படின்னு சொல்கிறாங்க, நல்ல விமர்சையாக கொண்டாடணும்னு நினைப்பாங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லை, காவேரியோட விருப்பம் இதுதான், அதனால தான் அவள் விருப்பம் என்னமோ அதை செய்யணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதனால் நிகழ்ச்சி அடைகிறாங்க சாரதா. இதையெல்லாம் கேட்டு கடுப்பாகிறாங்க. வந்து எப்பவும் போல் கங்கா ரொம்ப முக்கியம், சீன் போடுறதுக்காகவே இந்த மாதிரி வேலையெல்லாம் புருஷன் பொண்டாட்டியும் திட்டம் போட்டு செய்வாங்க போட்டிருக்கு, நம்மளுக்கு தான் இது மாதிரி நடிக்கலாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து பாத்தியாடி கங்கா, இந்த காவேரியோட மனசு என்னன்னு சொல்லிட்டு அவள் எப்படிலாம் யோசிக்கிறா பார்த்தியா, தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ பெருசாக வைக்கணும், விஜய் வேற இப்போ இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சிருக்கா. என் பொண்ணு நினச்சி எனக்கே பெருமையாக இருக்கு. ஏன் பெருமையாக இருக்காது, உனக்கு எப்போவுமே அவள் செய்கிறத ஒசித்தி அவள் வேணும்னே எல்லாருக்கும் முன்னாடியும் நடிக்கிறதுக்காக பண்ணியிருக்கா, நீ என்னமோ அதை நம்புற. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேடி, இப்படி தாண்டி அவளை பற்றி எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்க, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சாரதா. காவேரி வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. அதை பார்த்த விஜய் வந்து இந்த புடவையும் இந்த பாப்பா, குட்டி பாப்பாவோட வயிறும் ரொம்ப அழகாக இருக்குது காவேரி, நீ இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கடி, இதே மாதிரி புடவை கட்டினா எனக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சிறாரு. போதும் போதும் கொஞ்சம் ரொம்ப தான் கொஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. காவேரி பின்ன என்னடி கொஞ்சிட்டு இருந்தால் தானே அழகு அப்படின்றாங்க. சரி காவேரி, சரி இதெல்லாம் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகையும் சொல்கிறீங்க. ஏங்க நகையில் எதுக்குங்கன்னொன்னே, அதெல்லாம் தெரியாது பாட்டி தான் போட்டுக்க சொன்னாங்க, அதனால் நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நர்மதா வந்து அக்கா நீ ரொம்ப அழகாக இருக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நர்மதா வந்து நம்ம காவேரியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே வந்து அக்கா பாப்பா எப்படி இருக்குது பார்த்தல அப்படின்னு, பாப்பா இங்கே பாரு நான் தான் உன் சித்தி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வந்து அழகாக பாப்பா கிட்ட அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அதை பார்த்தா காவேரி அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பார்த்தியாங்க நர்மதா கிட்ட எப்படிலாம் வந்து குழந்தை பேசுகிறா அப்படின்னு. குழந்தை பேசுகிறா எப்படி சொல்கிறா, ஆமாம் இது என்ன நர்மதா பேசும்போதெல்லாம் குழந்தை லைட்டாக வந்து மூவ் பண்ணுது தெரியுமா, ஏய் பொய் சொல்லாத, நிச்சயமாக தாங்க சொல்கிறேன் அப்படின்றாங்க. போதும் போதும் ஓவராக போகாதடி, நான் பேசும்போது மட்டும் மூவ் பண்ணலையா, நீங்கள் பேசும்போது மட்டும் அப்போ ஏன் என்கிட்ட சொல்லலை, சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியலங்க, ஏய் ஓவராக பில்டப் பண்ணுறடி, என்னன்னாலும் உன் வீட்டு சொந்தக்காரங்க தான் உனக்கு முக்கியம், அதுவும் அக்கா தங்கச்சிங்கன்னா உனக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே காவேரி சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்காக வந்துடுறாங்க. அப்போ காவேரி வந்து சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க காவேரியை. அடுத்து வந்து அவங்களுக்கு நலுங்கு வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்து காவேரிக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் கங்காவும் யமுனா மட்டும் யாரோ மாதிரி ஒதுங்கி நிற்கிறாங்க, சரியாகவே கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. இதை பார்த்து சாரதா கடுப்பாகிறாங்க. இவளுங்களுக்கு இதே வேலைச்சா, இவளுக்கு நல்ல எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க சாரதா. அடுத்து வந்து காவேரி வந்து கங்காவையும் யமுனாவையும் கூப்பிடுறாங்க வம்பு பண்ணி, ஆனால் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வம்பு பண்ணி நிற்க வைக்கிறாங்க. நம்ம காவேரி வந்து உட்காராமல் எல்லாக்கிட்டையும் வந்து சகஜமாக பேசி ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா வந்து நம்ம சாரதா வந்து ஏண்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என் பொண்டாட்டி பின்ன வேறு எப்படி இருப்பா, அவள் தான் குறும்பில் நம்பர் 1 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு.